ஆதியாகமம் அதிகாரம் 18. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. மம்ரேயின் சமபூமி. 2. சாராளின் நற்பண்புகள். 3. சாராளுக்கு வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்துதல். 4. ஆபிரகாமை குறித்ததான கர்த்தரின் நம்பிக்கை. 5. நீதிமானுக்கான ஆபிரகாமின் வேண்டுதல். 1. மம்ரேயின் சமபூமி. 3வது பலிபீடம் இங்கே கட்டப்பட்டது. ஆபிரகாம் இங்கே கர்வாலி மரங்கள் அண்டையில் கூடாரமிட்டு நெடுநாட்களாய் தங்கி வந்தார். இதை குறித்து ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கு 3 வானுலக புருஷர் டெலிஃபானி என்று சொல்லக்கூடிய மனுஷரால் காணக்கூடிய மனுஷ உணவுகளை உண்ணக்கூடிய முறையில் ஆபிரகாமுக்கு தரிசனமாகினர். இதில் ஒருவர் கர்த்தர், மேலும் 2 தூதர்கள். இந்த அதிகார முடிவில் ஆபிரகாமோடு பேசிய பின் கர்த்தர் போய்விட்டார். 2 தூதர்கள் மாத்திரமே சோதோம் கொமோரோ சென்றனர். இது ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்குமான 5வது சந்திப்பு. நேரம் பகலின் உஷ்ண வேளை. முதல் 5 வசனங்களும் ஆபிரகாமுக்கும் 3 வானுலக புருஷர்களுக்குமான உரையாடலை விளக்கியுள்ளது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று ஆபிரகாம் வேண்டினார். நாமும் அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு கடந்து போகாமல் எப்போதும் நம்மோடிருக்க அவருடைய கிருபைக்காக வேண்டுவோம். 2. சாராளின் நற்பண்புகள். 6 முதல் 15 வரையேயுள்ள வசனங்களில் சாராளின் நற்குணங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, சாராள் வீட்டு காரியங்களை விசாரித்தாள். குணசாலியான ஸ்திரீ சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். மேலும் ஆகாரம் கொடுத்தலும் ஒரு சிறந்த குடும்ப தலைவியின் கடமையாகும். ஆபிரகாம் சாராளிடம் 3 படி மெல்லிய மாவால் அப்பம் சுட சொல்கிறார். அது நவீன அளவீடுகளில் கிட்டத்தட்ட 21 லிட்டர். இது அதிகப்படியான அப்பத்தை செய்வதற்கான அளவு. சாராள் அப்படியே சமைத்ததை பார்க்கிறோம். சோம்பலின் அப்பத்தை புசிக்கவில்லை, தன் வீட்டு காரியங்களை கண்ணோக்கமாய் நடத்துகிறாள். 2வதாக, சாராள் ஆண்டவனாய் புருஷனை அழைக்கிறாள். 12வது வசனத்தில் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு என்று தூதரிடம் கூறுகிறாள். என்னை ஆள்பவர், நான் அவருடையவள் என்பதை, என்மேல் அவருக்கு முழு உரிமையும் அதிகாரம் உண்டு என்பதை வெளிப்படுத்தும் வார்த்தை ஆண்டவன். கணவனுக்கு நாம் செலுத்தும் கணம் சபையில் அவருக்கு மற்றவர்கள் மத்தியில் பேர் பெற்று தரும். 3வதாக, சாராள் கீழ்ப்படிதல் எனும் அலங்கரிப்பால் தன்னை அலங்கரித்த பெண். 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் மனைவிகளுக்கான ஆலோசனையை பேதுரு கூறும்போது சாராளை எடுத்துக்காட்டாக கூறுகிறார். கணவருக்கு கீழ்ப்படிதல் பரிசுத்த ஸ்திரீகளின் குணமாகும். பெண்களின் சிறந்த அலங்காரம் கணவனுக்கு கீழ்ப்படிதல் ஆகும். பேதுரு சாராளை பற்றி கூறும்போது சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்கிறார். நாமும் பரிசுத்த ஸ்திரீக்கேற்ற இந்த குணத்தால் நம்மை அலங்கரிப்போம். 3. சாராளுக்கு வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்துதல். இதுவரை தன் கணவர் மூலமே தனக்கான கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்டறிந்த சாராள் முதல் முறை கர்த்தரிடமிருந்தே உற்பவ கால திட்டத்தில் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்கிற வாக்குத்தத்தத்தை நேரடியாக பெறுகிறாள். 4. ஆபிரகாமை குறித்ததான கர்த்தரின் நம்பிக்கை. 19வது வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாம் தன் வீட்டாரை கர்த்தருக்குள் நடத்துவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்கிறார். நம்மை குறித்ததான கர்த்தரின் நம்பிக்கை என்ன? பிள்ளைகளை கர்த்தருடைய வழியை காத்து நடக்க பழக்கி இருக்கிறோமா? சிந்திப்போம். நீதி நியாயங்களை கைக்கொண்டு
கர்த்தருடைய பார்வையில் குற்றமற்றவர்களாய் அவருடைய வழிகளை காத்து நடக்க குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் வழிநடத்த வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமையாகும். 5. நீதிமானுக்கான ஆபிரகாமின் வேண்டுதல். சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என கர்த்தரிடம் ஆபிரகாம் நீதிமானுக்காக பரிந்து பேசுகிறார். 50 நீதிமான்களில் ஆரம்பித்து இறுதியில் 10 நீதிமானில் நிறுத்துகிறார். ஆபிரகாம் கண்டிப்பாக லோத்தும் அவன் குடும்பத்தாரும் 10 நீதிமான்களாய் குடும்பத்தை உருவாக்கி இருப்பர் என்று நினைத்திருக்கலாம். எனவே 10 நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணம் அழியாது என எண்ணியிருக்கலாம். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நீதிமான்களுக்காக எங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? மற்றவர்களை அழிவின் விளிம்பில் இருந்து காக்க நாங்கள் என்ன முயற்சி எடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய வழியை காத்து நடக்கிறவர்களாய் பழக்கி இருக்கிறோமா என்கிறதை யோசித்து பார்க்கிறோம். குறைவுகள் இருந்தால் அதை திருத்திக் கொள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி புரிவாராக. சாராளை போல எங்களுடைய வாழ்க்கை நற்பண்புகள் நிறைந்ததா இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிறோம். நீதிமான்களுக்காக பரிந்து பேசுகிற, அழிகிற, அழிவின் விளிம்பில் இருக்கிற மக்களுக்காய், தேசங்களுக்காய், பட்டணங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு மகனாய் மகளாய் எங்களை மாற்றும். இந்த அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு விளக்கி காண்பித்துள்ள அனைத்து ரகசியங்களுக்காகவும் உமக்கு நன்றி. உம்முடைய தூதர்கள் கொமோரோவையும் சோதோமையும் அழிக்க புறப்பட்டு வரும்போது ஆபிரகாம் பரிந்து பேசுவது போல் மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.